இஸ்ரேலுக்கு உதவ காசா மீது இன்னமும் பறக்கும் பிரித்தானியாவின் உளவு விமானங்கள். இஸ்ரேலை நேரடியாக மிரட்டிய ஹிஸ்புல்லா தலைவர். திடீர் வெள்ளத்தால் மூழ்கிய கிராமம், உயரும் பலி எண்ணிக்கை. உக்ரைனுக்கு அமெரிக்க ஆயுதங்கள், $500 மில்லியன் வழங்கிய 3 ஐரோப்பிய நாடுகள். பூகம்பத்தால் சேதமடைந்த ரஷ்யாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தளம். ஹமாஸ் படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு உதவ பிரித்தானியா உளவு விமானங்கள் காசா மீது தொடர்ந்து பறந்து வருகிறது. வெளியான தகவலின் அடிப்படையில் மத்திய கிழக்கில் அமைந்துள்ள பிரித்தானிய விமானப்படை தளங்களில் இருந்தே உளவு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. கடந்த 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் படைகளால் பிடிக்கப்பட்டவர்களின் நடமாட்டம் குறித்த தகவல்களை சேகரித்து இஸ்ரேல் இராணுவமானது IDFக்கு அனுப்பப்படுகிறது. ஹமாஸ் படைகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் தொடங்கியதிலிருந்து பிரித்தானியா இஸ்ரேலுக்கு உதவ சிறப்பு விமானங்களை அனுப்பியுள்ளது. பிரித்தானியாவின் சாடவ் R1S என்ற சிறப்பு விமானம் தினமும் காசா மீது பறக்கவிடப்பட்டுள்ளன. பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சரகம் அது எந்த விமானம் என்பதை வெளியிட மறுத்தாலும் திரட்டப்பட்ட தகவலின் அடிப்படையில் சாடவ் R1S என உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வெறும் தரவுகளை சேகரிப்பது மட்டுமே தங்களின் பணி என்றும் சாடவ் R1S விமானம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. இந்த பணிகள் பணைய கைதிகளையும் கண்டுபிடிப்பதற்காக மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறதா என்பது குறித்து கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் காசிம் தொலைக்காட்சி உரை ஒன்றில் இஸ்ரேலுக்கு நேரடியாக மிரட்டல் விடுத்துள்ளார். லெபனான் மீது மீண்டும் ஒரு விரிவான போரை இஸ்ரேல் தொடங்கினால் ஏவுகணைகளால் பழி தீர்க்கப்படும் என்றார். ஹிஸ்புல்லா படைகளின் ஆயுத பலத்தின் எதிர்கால தொடர்பில் லெபனான் அமைச்சரவை விவாதித்த நிலையிலேயே நயீம் காசிம் இஸ்ரேலை அச்சுறுத்தியுள்ளார். ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா படைகளை நிராயுதபாணியாக்குவதற்கு உறுதியளிக்குமாறு ட்ரம்ப் நிர்வாகம் லெபனான் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதுடன் லெபனான் அதிகாரிகள் அந்த திட்டத்தில் தோல்வி கண்டால் இஸ்ரேல் தமது தாக்குதலை உக்கிரப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பாரியதொரு தாக்குதலை லெபனானுக்கு எதிராக இஸ்ரேல் முன்னெடுக்கும் என்றால் ஹிஸ்புல்லா, லெபனானின் இராணுவம் மற்றும் லெபனானின் மக்கள் அதை எதிர்கொள்வார்கள் என்றும் காசிம் தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பாட்டம் இஸ்ரேலுக்குள் ஏவுகணை மலைக்கு வழிவகுக்கும் என்றும் 8 மாதங்களாக இஸ்ரேல் கட்டிய அனைத்து பாதுகாப்பு அரணும் 1 மணி நேரத்திற்குள் சரிந்துவிடும் என்றும் காசிம் தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பல மாத சண்டையை நவம்பர் மாதம் அமெரிக்க மத்தியஸ்தம் முடிவுக்கு கொண்டு வந்தது. அமெரிக்க ஆதரவு இஸ்ரேல் முன்னெடுத்த கொடூர தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஆயுதங்களின் பெரும்பகுதியையும் ஹிஸ்புல்லா இழந்தது. இந்திய மாநிலம் உத்தரகாண்டில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் இதுவரை 4 பேர் பலியாகியதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரகாண்டில் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள உயரமான கிராமங்களில் மேகவெடிப்பு ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பல கட்டிடங்கள் அடித்து செல்லப்பட்டன. இதில் பலர் அடித்து செல்லப்பட்டதாகவும் பலர் மண்ணில் புதையுண்டதாகவும் அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பில் வெளியான முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் 60க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமாகியுள்ளனர். எனவே உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதுக்கிடையில் மலையடிவாரத்தில் தாராளி கிராமம் முழுவதுமாகவே மண்ணில் புதையுண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாநில அவசர செயல்பாட்டு மையம் இரவு முழுவதும் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ருத்ரபிரயாகில் உள்ள மலைப்பகுதியில் இருந்து விழுந்த இடிபாடுகள் மற்றும் பாறைகளுக்கு அடியில் 2 கடைகள் புதைந்துள்ளதாக தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு பேட்ரியாட் ஏவுகணைகள் உட்பட அமெரிக்க ஆயுதங்களை வழங்க நேட்டோ தலைமையிலான முயற்சிக்கு ஸ்வீடன், நோர்வே மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகள் சுமார் $500 மில்லியன் தொகையை அளிக்க உள்ளது. உக்ரைனின் ஐரோப்பிய நட்பு நாடுகள் பணம் செலுத்தினால் தங்களின் நவீன ஆயுதங்களை உக்ரைனுக்கு விநியோகிக்க தயாராக இருப்பதாக கடந்த மாதம் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த நிலையிலேயே ஸ்வீடன், நோர்வே மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகள் $500 மில்லியன் தொகையை ஒதுக்கியுள்ளது. இதனிடையே நேட்டோ தலைமையிலான முயற்சி ஐரோப்பா முழுவதும் நீண்டகால பாதுகாப்பிற்கான ஒரு புதிய அடித்தளம் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதனால் ரஷ்யா ஒருபோதும் ஐரோப்பாவை போர்க்கண்டமாக மாற்றாது. மேலும் நமது கூட்டு முயற்சிகள் மூலம்தான் அமைதி நிலவுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். டென்மார்க் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரோயல்ஸ் லுன் பவுல்சன் தெரிவிக்கையில் பணம் உடனடியாக விடுவிக்கப்படும் என்றும் கூடுதல் நிதியுதவியின் பின்னர் பரிசீலிக்க டென்மார்க் தயாராக உள்ளது என்றும் கூறினார். முதற்கட்டமாக $90 மில்லியன் தொகையை டென்மார்க் அளித்துள்ளது. நோர்வே $146 மில்லியன், ஸ்வீடன் $275 மில்லியன் பங்களிக்க உள்ளனர்.
இந்த நிதியுதவியை வழங்குவதற்கான விரைவான நடவடிக்கைக்கு 3 நாடுகளுக்கும் கூட்டணி நன்றி தெரிவிப்பதாக நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ருட்டே கூறினார். ரஷ்யாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் முக்கிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தளம் சேதமடைந்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி தெரிவித்துள்ளது. பிளானட் லேப்ஸ் எனும் வணிக செயற்கைக்கோள் இமேஜிங் நிறுவனம் எடுத்துள்ள புகைப்படத்தில் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் உள்ள ரிபாச்சி நீர்மூழ்கி கப்பல் தளம் சேதமடைந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. தளத்தின் ஒரு பகுதி அதன் நங்கூர புள்ளியில் இருந்து உடைந்து நகர்ந்து விட்டதாக தெரிய வந்துள்ளது. அந்த ஒரு பகுதியை தவிர வேறு எந்த பாரிய சேதமும் இருப்பதாக அந்த செயற்கைக்கோள் படங்கள் காட்டவில்லை. இந்த நீர்மூழ்கி கப்பல் தளம் ரஷ்யாவில் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களின் பராமரிப்பு மற்றும் செயல்பாடுகளுக்கான முக்கிய தளமாக உள்ளது. இது ரஷ்யாவின் பசிபிக் கடற்படைக்கான மூலோபாய மையமாகவே இயங்கி வருகிறது. ரஷ்யாவின் கிழக்கில் கம்சட்கா கடற்கரையில் கடந்த வாரம் புதன்கிழமை அன்று 8.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது பிரெஞ்சு பாலினேசியா மற்றும் சிலி வரை சுனாமி எச்சரிக்கையை தூண்டியது. அதனைத் தொடர்ந்து கம்சட்காவில் உள்ள கிராஷின் என்னிகோ எரிமலை சுமார் 600 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்துள்ளது.